வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருந்த அந்த விவாகரத்து மனு தான் மிகப்பெரிய சர்ச்சையை இன்றைக்கி இணையதளத்தில் கிளப்பிட்டு வருது. இதில் நாளுக்கு நாள் திரையுலகை சேர்ந்த நிறைய நடிகைகள், டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பற்றின கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாலும், தவிக தலைவர் விஜயோட பேரண்ட்ஸான ஷோபாவும் சந்திரசேகரும் இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2015 நடிகை த்ரிஷா கிருஷ்ணனோட மேரேஜ் கால் ஆஃப் ஆச்சு இல்லையா? அது எதனால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதை தான் நம்ம இரண்டாவது தகவலாக பார்க்க போகிறோம். மூன்றாவது ஒரு முக்கியமான தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு த்ரிஷா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் இடையே இப்போ ஒரு சலசலப்பு போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். February 24 சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தன்னுடைய விவாகரத்து மனுவை கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க நிறைய விஷயங்களை விஜய்க்கு எதிராக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாரையுமே உழுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுகளை இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் 2021 எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த 2 வருடங்களாக நாங்கள் பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை 2023 தவிக தலைவர் விஜய் சுத்தமாக நிறுத்திட்டாரு. இப்போது நானும் என்னுடைய பசங்களும் எந்த ஃபினான்ஸும் இல்லாமல் தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியும், இப்போ அவர் சம்பாதிக்கிற பணம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு ஜீவனாம்சத்தை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மனுவில் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் அழுத்தம் தர பட்சத்தில் அந்த நடிகையோட பேரை கண்டிப்பாக வெளியிடுவேன். ஆனால் அந்த நடிகை என்னுடைய கணவர் கூட சேர்ந்துருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னுடைய கணவர் அமைதியாக இருக்காரு. நான் நிறைய தடவை நீங்கள் ஏன் இதுக்கு அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அதுக்கும் அவர் அமைதியை தான் பதிலாக கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவர் அமைதியாக இருந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாரோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு சமீப காலமாக தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மன உளைச்சல்லேருந்து நான் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி அந்த நடிகை பண்ணுறதுனால எனக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கும் அவமானப்படுறது போதும் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பர விவாகரத்தை நான் அவர்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு எந்த என்னுடைய கேள்விகளுக்குமே தவிக தலைவர் விஜய் பதில் சொல்லாததை அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் என்னுடைய விவாகரத்து மனுவை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இரண்டாவதாக கொடுத்துருந்த அந்த விவாகரத்து மனு, அதாவது இப்போ ரீசெண்டாக அவங்க இன்னொரு மனுவையும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லண்டனில் குடியுரிமை வச்சிட்ருக்கிற என்னால் தமிழ்நாட்டில் தங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய நீலாங்கரை வீட்டில் என்னை ஸ்டே பண்ணுறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு சேர்ந்த நிறைய பேர் எங்களை மிரட்டுறாங்க. நானும் என்னுடைய பசங்களும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு 50% ரைட்ஸ் இருக்குது. என்னை யாருமே அந்த வீட்டிலேருந்து வெளியில் போக சொல்ல முடியாது. இந்த கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் நானும் என்னுடைய பசங்களும் அங்கே தங்குறதுக்கு கோர்ட் தான் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தவிக தலைவர் விஜய் மேலே அவங்க வச்சிருக்கிறாங்க. இதையடுத்து தவிக தலைவர் விஜயோட தந்தை மற்றும் தாயான ஷோபாவும் சந்திரசேகரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் சந்திரசேகர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சங்கீதா மருமக கிடையாது, ஒரு நல்ல மக. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஆண்டவன் 2 குழந்தைங்களை கொடுத்தான், அதில் ஒரு குழந்தைய அவனே பறிச்சுக்கிட்டான். அதனால் நாங்கள் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்னுடைய முதல் குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அவனுக்கு நான் எந்த விதத்துலையும் தொந்தரவாக இருக்க மாட்டேன். என்னுடைய முழு ஆதரவு அவனுக்கு தான். ஒரு நாளும் அவன் கலங்குற மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். எப்போவுமே விஜய்க்கு எங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவனுக்கு இருக்கும். நான் இப்போ கோயிலுக்கு போனால் கூட விஜயோட பேரில் தான் நான் முதல்ல அர்ச்சனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவி ஷோபா பேரையே நான் அர்ச்சனைக்கு கொடுப்பேன். அந்தளவுக்கு நான் இன்னும் விஜய் மேலே பாசம் வச்சுருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ அவன் தேர்ந்தெடுத்திருக்க இந்த துறை, அதாவது இப்போ அவனுடைய அரசியல் என்ட்ரிக்கு நான் காரணம் கிடையாது. இது அவனை ஆசைப்பட்டது. ஏன்னா அவனை நான் ஒரு பெரிய டாக்டராக்கணும், இல்லைன்னா அரசு துறையில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அதன்படி நீ டாக்டர் ஆகிறியா இல்லை
இன்ஜினியர் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி நான் அவன்கிட்ட கொஷின் கேட்டதுக்கு அவன் அப்பா நான் நடிகன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். குழந்தையோட அந்த ஆசையை நம்ம மறுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நானே ப்ரொடியூசராக இருந்த அவனுடைய முதல் படத்தை எடுத்தேன். ஆனால் அந்த முதல் படம் அவ்வளோக்கு போகலை. ஆனால் அதுக்காக அவன் துவண்டு விழலை. அதுலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கான். ஆனால் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயை பார்த்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்கள் பையன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய நடிகனாக வருவான். நீங்களே அண்ணாந்து பார்க்குற உச்சத்துக்கு போவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சங்கீதா எனக்கு ஒரு மருமக கிடையாது, அவள் எனக்கு மக. அதாவது அவள் குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ஒரு தாயாகவும் கணவனுக்கு சரியான மனைவியாகவும் இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குழந்தைய ஒரு தாயை விட சிறந்ததா யாருமே பார்த்துக்க முடியாது. இவ்வளோ வசதி, இவ்வளோ ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவி அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடு இல்லாமல் சங்கீதா முழுக்க முழுக்க அந்த வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், பசங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், கணவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவள் தான் பண்ணுவாள். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய லாங் வெக்கேஷன் எடுத்துட்டு விஜய் வீட்டுக்கு வந்தால் கூட முதல்ல சங்கீதா கையில் சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பான். அந்தளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மனக்கசப்பு எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. கூடிய சீக்கிரமே இந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2015 த்ரிஷா கிருஷ்ணனுக்கும் ரேடியன்ஸ் ரியாலிட்டி ஓனரான வருண் மணியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த நிச்சயதார்த்தம் அந்த லெவலில் 2015 கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. அந்த வெட்டிங்கில் அந்த அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு இது இருந்தது, கெமிஸ்ட்ரி இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு மேலே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தான் இந்த என்கேஜ்மெண்ட்டையே முடிவு பண்ணினாங்க. அந்த வகையில் ரேடியன்ஸ் ரியாலிட்டி ஓனரான வருண் மணியனுக்கும் நம்ம த்ரிஷா கிருஷ்ணனுக்கும் கிட்டத்தட்ட 2015 என்கேஜ்மெண்ட் ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமேலு ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு. அதுக்கு காரணம் அவங்களுடைய முன்னாள் காதலியான இப்போ வருண்மணியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனிகாவோட 2வது கணவராக இருக்காங்க. கனிகாவோட 2வது கணவராக இருக்காங்க அப்படின்னா, கனிகாவோட முதல் கணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2வது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்தோட 2வது கணவரான வணங்காமுடி தான் கனிகாவோட முதல் கணவர். இப்போ பார்த்தீங்களா, இந்த லூப் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா கிருஷ்ணனுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆனதுக்கு காரணமே கனிகா தான். கனிகாவோட இப்போது 2வது கணவராக தான் வருண்மணியன் இருக்கார். வருண்மணியன் தான் த்ரிஷாவோட என்கேஜ்மெண்ட் ஆன அந்த நபர், ரேடியன்ஸ் ரியாலிட்டியோட ஓனர். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து மதிப்பு உள்ள ஒரே ஆள் அவர். அவர் கிட்டத்தட்ட 2-3 படங்கள், அதாவது வாயை மூடி பேசவும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்களை அவர் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ரேடியன்ஸ் இது மூலமாக தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்கள் நல்லா ஓடாததை அடுத்து தான் அவர் அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கும் கனிகாவுக்கும் ஏற்பட்ட அந்த உறவுனால தான் த்ரிஷா அந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணி அதிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க.